ஹலோ காய்ஸ் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு, லாங் பேக் வீடியோஸ் போட்டேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு வீடியோஸ் போடாமலே இருந்துட்டேன். உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்னா பிபிஎம். பிபிஎம் என்னதான் பண்ணுவாங்க, பிபிஎம் ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிபிஎம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஊரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. எங்கன்னா இப்போ ஒரு சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்க, அங்கே ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்படி தான் நமக்கு பொதுவாக தெரியும் இல்லைங்களா? ஆனால் அதுக்கு கீழே எத்தனை ஆஃபீஸஸ் இருக்குது, அதில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ரோல்ஸ்லாம் என்னென்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? அதாவது ஒரு ஹெட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே சப் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே பிரான்ச் ஆஃபீஸ்னு இருக்கும். அந்த பிரான்ச் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் யார்? பிபிஎம். பிபிஎம்ங்கிறது சரி, ஓகே, ஆஃபீஸ் ஒர்க்கு வந்துட்டு போவாங்க, அங்கே வெளிலேருந்து பார்க்கும்போது ஓகே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி கிடையாது, அவங்களுக்கும் ஒர்க் லோட் இருக்கும், அவங்களுக்கும் நிறையா பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ பிபிஎம்ங்கிறவங்க யாருன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க. அந்த பிஓவோட ஹெட் அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிஓவே அவங்க தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பிபிஎம் மட்டும்தான் இருப்பாங்களா ஒரு பிஓவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் பிபிஎம், அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் இருப்பாங்க. சரி, அப்போ இந்த பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இவங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ், இவங்க என்ன ரோல் பண்ணுவாங்க, அவங்க என்ன ரோல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிபிஎம் ஆஃபீஸ் ஒர்க் தாங்க. ஆனால் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குமானா கிடையாது. கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போய் தான் ஆகணும். போய் அக்கௌண்ட்ஸு பிடிக்கிறதா இருக்கட்டும், எது வேணாலும் சரி, அவங்க மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேன்வாஸ்னால் போய் தான் ஆகணும். இல்லை நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதே இல்லை பிஸ்னஸ் பண்ணும்போது நான் அப்போவே அக்கௌண்ட்ஸ்லாம் பிடிப்பேன், அதுனால் அது உங்கள் டேலண்ட்டு தான். அப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருங்கிறவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஈஸியாக இருக்குமா? அப்போ என்ன தான் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லை, ஓவராலாக அவங்க தான் கட்டி காக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிஓவே. ஸோ அந்த பிஓ மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறையா எழுதுகிற ஒர்க் அந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நிறைய எழுதுகிற ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் மக்கள் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தான், பட் அவங்க கூட நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும், நிறைய கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க மக்கள் நிறைய குவெரிஸ் கேட்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற திட்டங்கள்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான திட்டம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை போய் கொண்டு சேர்க்குறது தான் பிபிஎம்மாக இருக்கட்டும், ஏபிபிஎம்மாக அவங்களோட வேலையாக இருக்கும். அப்புறம் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெயில்ஸ் எல்லாம் அவங்க போய் டெலிவரி பண்ணுவாங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுதான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இப்போ நம்ம பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வருவோம். இவங்க சரி ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, மக்களுடைய டவுட்ஸு குவெரிஸ் எல்லாம் தீர்க்குறப்போ இதை தாண்டி என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்காக ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் ஆப்ரேட்டிங் இந்த மாதிரி தெரிஞ்சால் போதுமானது. ஏன்னா சில நேரங்களில் அது கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். அதாவது தர்பன்னு ஒரு டிவைஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை ஹேண்டில் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனாவது யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த மெயில்ஸ் அப்போ ஏபிபிஎம் மட்டும் பார்த்தா போதும், அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த மெயிலுங்கிறது பிபிஎம் அப்படிங்கிறவங்க பார்த்து செக் பண்ணி அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க அவங்க மட்டுமே இல்லாமல், லைக் ஏபிபிஎம் மட்டுமே இல்லாமல் பிபிஎம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவங்க தான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கு, பார்சல்ஸ் வந்திருக்கு, நமக்கு தெரியணும். அந்த கவுண்ட்டாக இருக்கட்டும், எத்தனை வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஃபீல்டுக்கு போயிட்டா கூட பிபிஎம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன பார்சல்ஸு, என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணி மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து பிபிஎம் வந்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா, புக் ஆஃப் போஸ்ட் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து டேட் ஸ்டாம்ப் அடிக்கணும். டேட் ஸ்டாம்ப்பும் அது ஈஸி கிடையாது. நிறையா கீ இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். இந்த நம்பர் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் அதை வந்து செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த புக் ஆஃப் போஸ்ட் மார்க்கில் அந்த ஸ்டாம்பை நம்ம வைக்கணும். வச்சுட்டு அந்த பிபிஎம் ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சிக்னேச்சர் டேட்டோட போட்டுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு வந்ததுமே பண்ணுறது இந்த புக் ஆஃப் போஸ்ட் மார்க் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம புக் ஆஃப் போஸ்ட் மார்க் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸில் நிறையா இருக்குது. ஒரு ஜேர்னல்ன்றதோ முடிஞ்சிடாது. பிஓக்குன்னு ஒரு ஜேர்னல் இருக்கும். அது வந்து ஓவராலாக என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கு, இதை தாண்டின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் வந்து நோட் பண்ணிக்கிறதுக்கு ஓவரால் பிஓ ஜேர்னலை சொல்லுவாங்க. இது இல்லாமல் என்னென்ன ஜேர்னல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் டைப் இருக்குது. அதுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே ரிட்டன் ஃபார்மேட் தான். இப்போ வந்து எஸ்பி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ரெக்கார்டுன்ற பேரில் எஸ்பி ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதெல்லாமே அதில் அப்டேட் பண்ணி எழுதி வச்சுருக்கணும். அடுத்து ஆர்டி ஜேர்னல்னு இருக்கும். இதே மாதிரி தான் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி அந்த ஜேர்னலில் எழுதி வச்சுருப்பாங்க. அதுதான் ஆர்டி ஜேர்னல். இது இல்லாமல் என்னென்ன இருக்குன்னா, எஸ்எஸ்ஏ ஜேர்னல் இருக்கும். பாலிசிஸில் பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ சில பேர் வந்து செப்ரேட்டாக போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஒரே ஜேர்னலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடி ஜேர்னல்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து டைம் டெபாசிட். அதுக்கு அன்றைக்கி என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததோ அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்கும் ரெக்கார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து எல்லோரும் பொதுவாக என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை சொல்லிடுறேன். இது இல்லாமல் என்னென்ன இருக்குன்னா, எஸ்எஸ் புக் அப்படின்னு ஒன்று இருக்கும். சிக்னேச்சர் ஸ்பெசிமன் அந்த புக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து எஸ்பி அக்கௌண்ட் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு எஸ்எஸ் புக்கு, அதுக்கப்புறம் டிடியாக இருக்கட்டும், ஆர்டியாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஏவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க. அதாவது கேஒய்சின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர். அந்த புக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அவங்க ஃபோட்டோவிலேருந்து அவங்க அட்ரஸ், அவங்க வந்து ஃபோன் நம்பர் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ரெக்கார்டுக்கு பேர் தான் எஸ்எஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே செப்ரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா, ரெசிப்ட் புக் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து மெயினாக 3 யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மணி ஆர்டருக்கு ஒரு நம்பர் இருக்கும். மணி ஆர்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா MI87 அப்படின்னு ஒரு புக்கு இருக்கும். அதாவது ஒவ்வொரு இங்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த கோட் நம்பர் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து SP26 அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த அந்த ரெசிப்ட் புக்கில் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அது வந்து SP26 அப்படின்னு சொல்லுவாங்க. SP28ன்னு ஒரு புக்கு இருக்கும். அன்னைக்கு ஏதாச்சும் லைக் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. சிலது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த புக்ஸ் எல்லாம். ஸோ அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ரெசிப்ட் புக்குங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக 3 ரெசிப்ட் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. MI87, SP26, SP28. இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதை தாண்டி 3 இருக்குது. ஸ்டாக் புக், கம்ப்ளைண்ட் புக், அப்புறம் வந்து எரர் புக் அப்படின்னு சொல்லி இந்த 3 இருக்குது. இது இல்லாமல் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸு, நோட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடும். இது இல்லாமல் வந்து ஸ்லிப்பு ஒரு ஃபார்மு இதெல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. பெயின் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது SB103 அதோட நம்பர். ஸோ இது வந்து எப்படி ஒரு பேங்க் போனீங்கன்னா ஒரு சலான் எடுத்து ஃபில் பண்ணுவீங்களோ, இங்கே பெயின் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஃபில் பண்ணி அது வந்து புக்கில் என்ட்ரி போட்டு அப்புறம்தான் வந்து அது கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். அது டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, வித்ட்ராயலாக இருந்தாலும் சரி. வித்ட்ராவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ வந்து இப்படி செப்ரேட்டாக இருக்கும். பெயின் ஸ்லிப்புன்றது வந்து டெபாசிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வித்ட்ராயலுக்கு தனியான ஒரு ஃபார்ம் இருக்குது.
இது இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏஓஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேஒய்சியோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் மேண்டேட்ரியாக. இது இல்லாமல் அது கூட பெயின் ஸ்லிப் வைப்பீங்க, ப்ளஸ் வந்து அவங்கக்கிட்ட ஸ்பெசிமன் சிக்னேச்சர் வாங்கணும். இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் ஐடி ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட்ஸ் வாங்குவீங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு. ஸோ அது வந்து மெயினாக இங்கே என்ன வாங்குவாங்கன்னா, எனக்கு ஆதார் வாங்குவாங்க, அப்புறம் பேன், இதோட ஜெராக்ஸ் தான் வாங்கி அதை அட்டாச் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ஒரு அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணால் இதெல்லாம் ஃபில் பண்ணி இதை அட்டாச் பண்ணி, அப்புறம் இது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து அவரோட ஃபோட்டோ, கரண்ட் ஃபோட்டோ என்ன இருக்கோ பாஸ்போர்ட் சைஸு, அதை வாங்கி அட்டாச் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு இது எல்லாமே மேண்டேட்ரியாக இருக்கணும். இது இல்லாமல் சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னா அதுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது, க்ளோஷர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ப்ரீமெச்சூராக, அதாவது அந்த அக்கௌண்ட் வந்து முடிஞ்சிருக்காது, முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்குமே ஒரு ஃபார்ம் இருக்குது, அது வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஃபார்ம்ஸும் இருக்குது. இது இல்லாமலே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிருக்கும், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபார்மாலிட்டி இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னா இதை தாண்டியே இருக்குது. பிஓ சம்மரி அப்படின்னு இருக்கும். அன்னைய நாளுக்கு என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க ஓவராலாக அப்படிங்கிறத ஒரு சம்மரியாக எழுதுவாங்க. அதுதான் வந்து பிஓ சம்மரின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பனிங் க்ளோஸ் பண்ணுறது, இதற்கான ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் தான் நான் சொன்னேன். இப்போ வந்து இன்னொரு செக்ஷன் பார்க்க போகிறோம். மெயினாக 3 இருக்கும். ட்ரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அதிலே வந்து இந்த மாதிரி லைக் இந்த பிஓ போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ண லைக் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இது இல்லாமலே பாலிசி ஓரியன்டாக இருக்கும். அதுவுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்குன ஒரு ப்ராடக்ட் தான். லைக் எப்படி சொல்லலான்னா, இப்போ இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 இன்சூரன்ஸ் இருக்குது, ஒன்று ஆர்பிஎல்ஐ, இன்னொன்று பிஎல்ஐன்னு இருக்குது. அதுக்கான நான் ரெக்கார்ட் பற்றி மட்டும் சொல்லியிருப்பேன். அது வந்து அதுவுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபார்ம் சேம் இந்த மாதிரி ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுவுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பிபிஎம். ஸோ இந்த ஓவரால் ஒர்க்கே பண்ணிவிட்டு இது இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, மெயில்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத அதையும் பிஓ சம்மரியில் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐபிபிபின்னு பண்ணுவாங்க. சில ஆஃபீஸஸில் ஏபிபிஎம்மே ஹேண்டில் பண்ணுவாங்க, சில ஆஃபீஸில் வந்து பிபிஎம்மே பண்ணுவாங்க, சில இது வந்து சிங்கிள் ஹேண்டட் ஆஃபீஸாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக பிபிஎம் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐபிபிபி ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக இந்த எல்லாமே வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் டெபாசிட் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, நிறையா இருக்குது அதில். லைக் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் கூட கட்டுவாங்க ஐபிபிபியில், அது வந்து ஒரு செக்மெண்ட் தனியாக போகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒரே பிபிஎம்ங்கிறவங்க வந்து மல்டி டாஸ்கிங்காக அதை வந்து ஈவனாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹேண்டில் பண்ணிவிட்டு, இது இல்லாமல் வந்து மார்க்கெட்டிங்கும் சைட் பை சைட் பண்ணணும். இது இல்லாமல் கஸ்டமர்கிட்டேருந்து அந்த ட்ரஸ்ட்டுங்கிறத கெயின் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், பாலிசி போடுறதா இருக்கட்டும், ஸோ அப்போ அவங்கக்கிட்ட அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பில்ட் பண்ணணும். அது வந்து பிபிஎம்மாக இருக்கட்டும், ஏபிபிஎம்மாக இருக்கட்டும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் வரும் கண்டிப்பாக. இதுதான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் எல்லாமே உடனுக்குடன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம வந்து கெயின் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே முக்கியமாக பிபிஎம் ரோல் வந்து முக்கியமான ரோலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த பிபிஎம் ஒர்க்குங்கிறது பார்த்திங்கன்னா 4 to 5 hours இருக்கும். சில ஆஃபீஸ் வந்து 4 hours ஆஃபீஸாக இருக்கும், சில ஆஃபீஸ் வந்து 5 hours ஆஃபீஸாக இருக்கும். ஸோ அந்த 5 hour 4 hours நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்,
இதை எப்படி செக்மெண்ட்டாக பிரித்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம். சப்போஸ் இதுக்குள்ளே தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அதை மீறியும் நடக்கும். டைம் வந்து எக்ஸீட் ஆகும். ஸோ அதையும் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. இது இல்லாமல் மக்களை வந்து அவங்களோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் வரும், பிபிஎம்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். ஸோ இந்த ஓவராலாக ஒர்க் இது தான் பண்ணுவாங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ ஒருத்தவங்களே ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக இருக்கும். ஏதோ வந்து ஒரு 5 கஸ்டமர் 10 கஸ்டமர் தான் வருவாங்கன்னா ஓகே, அந்த ஒர்க் பேர்டனுங்கிறது மேனேஜபிள். ஆனால் சில ஆஃபீஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஒர்க் லோட் இருக்கும். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்கிறது பிபிஎம்க்கு வேணும். என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்ததுமே ஒரு பிபிஎம்னால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டெப்த்தாக போயிட்டே தான் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் எந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணணும் அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ வந்து இது பிபிஎம் பண்ணிட்டாங்க. அப்போ ஏபிபிஎம் டாக் சேவக் அப்படின்னு சொல்கிறாங்களே ஜிடிஎஸில், அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிபிஎம் வந்து பிபிஎம்ஓக்கு அசிஸ்டண்ட். ஆல்சோ அவங்களுமே அந்த பிரான்ச் ஆஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க கூட ஹெல்ப் பண்ணி அவங்க அதை கொண்டு வரணும் அந்த ஆஃபீஸை. ஸோ அவங்க வந்து மெயில்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, அந்த டெலிவரி மட்டும்தான். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒர்க்கு வந்து அவங்களுக்கு மெயினாக இருக்கும். இதை தாண்டியுமே அவங்களுக்குமே டார்கெட்ஸ் இருக்கும். லைக் அவங்களுமே கேன்வாஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்க் ப்ரெஷர் நிறையா ஒர்க் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிபிஎம்க்கு தான் இருக்கும். ரிட்டர்ன் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஓவராலாக அந்த ஆஃபீஸே மேனேஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து பிபிஎம் தான் சொல்லுவேன். ஏபிபிஎம்மும் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸை வந்து கொண்டு வருவாங்க மேம்மேலும் வளரத்துக்கு. சரி, இவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா. அப்போ டாக் சேவக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து எஸ்ஓவில் ஒர்க் பண்ணுவாங்க. டாக் சேவக் சிலர் வந்து பேக்கராக இருப்பாங்க, சில வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸ் வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ஐபிபிபி ட்ரான்சாக்ஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஆஃபீஸில். சிலர் வந்து பேக்கர் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ வந்து பேக்கர்னால் ஒன்றும் இல்லை, அந்த எஸ்ஓ கீழே அந்த சப் ஆஃபீஸ் கீழே ஒரு 5 ஆஃபீஸோ இல்லை 7 ஆஃபீஸோ இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, அவங்களுக்கு அந்த மெயில்ஸ், அந்த ஒர்க்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செப்ரேட் பேக் வந்து கட்டி அனுப்புவாங்க ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும். அது கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் வந்து ஏபிபிஎம். யார்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா பிபிஎம்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து டாக் சேவக் பண்ணுவாங்க. சிலர் இதை தாண்டி வந்து லைக் டெலிவரி பண்ணுறவங்களும் இருக்காங்க, மெயில்ஸை டெலிவரி பண்ணுற ஆஃபீஸும் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை அவங்க பண்ணுவாங்க. ப்ளஸ் ஐபிபி ட்ரான்சாக்ஷனும் பண்ணுவாங்க. அப்போ வந்து டாக் சேவக் வந்து இது மட்டும்தானா? இல்லை, கண்டிப்பாக அவங்க தான் வந்து ஒரு பிள்ளையார் சுழி போடுற மாதிரியே அந்த மெயில் பேக்ஸ் மொத்தத்தையும், அந்த எஸ்ஓக்கான மெயில் பேக்ஸு மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து பேக்கரோட டியூட்டி. அதை வந்து பத்திரமா வந்து எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து சப் ஆஃபீஸில் எடுத்து அதை சார்ட் பண்ணி அதை ஸ்டாம்ப்லாம் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் பிரித்து அதை பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி தான் மற்ற பிபிஎம் வந்து ஒர்க்கெல்லாம் முடித்ததும் அந்த ஏபிபிஎம்கிட்ட அந்த பேகை கட்டி கொடுத்துட்டு, அந்த பேகை வந்து கரெக்டாக போய் திரும்ப சப் ஆஃபீஸ் அந்த அந்த டாக் சேவக் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பத்திரமா போய் கொண்டு சேர்க்கணும். அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒர்க்குங்கிறது நடக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேக் ஓப்பன் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு, நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறத அந்த சப் ஆஃபீஸில் உள்ள சப்பிஎம் அவங்கக்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி அவங்ககிட்ட கொடுக்குறது தான் வேலை. பட் அவங்களுக்கு வந்து ஷோராக தெரியாது இதான் நடந்திருக்கு. பட் ஓவராலாக தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கேஷு இருக்குது, லைக் அவங்களுக்கு கேஷ் தேவைப்படுதுன்னா அதுவுமே அவங்க ரெஸ்பான்சிபிளில் வருவாங்க, பேக்கர். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.